ஆகிடுச்சு. எனக்கு எதுவுமே இருக்க மாதிரியே தெரியல. சரி நம்ம போகலாம் கைஸ், அவ்வளோதான். பாருங்கள், என்னமோ தலை ஏதோ தெரிகிற மாதிரி இருக்குங்க மக்களே. அந்த காலேஜ் பார்ட் 2க்கு வந்தாச்சு. நைட்டு பார்த்தீங்கன்னா டைம் கரெக்டாக 12 மணி ஆயிடுச்சு. அந்த இதுக்குள்ளே போகலாம், அந்த காலேஜுக்குள்ளே. பின்னாடி அந்த டோரோட இது நான் வண்டியிலேருந்து லைட் அடிச்சுட்டு இருக்கேன். காலேஜ் பக்கத்தில் போயாச்சு. காட்டுக்குள்ளே நடந்து போயிட்டுருக்கேன். நான் மட்டும்தான் தனியாக தான் போயிட்டுருக்கேன், யாருமே இல்லை. இந்த காலேஜ் பக்கத்தில் வந்தாச்சு, தனியாக தான் போயிட்டுருக்குறோம். இது வந்து அன்னைக்கு ஏறி உள்ளே குதிச்சோல்ல, அதுக்குள்ளே போக போகிறோம். அந்த ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கலாம் தான் இருக்கேன். இங்கே பாருங்கள், யாருமே இல்லை, பயமாக இருக்கு. வீடியோ ஆஃப் பண்ணவே இல்லை, வீடியோ ஆன்லேயே தான் போயிட்டுருக்கேன். என்னமோ ஒயிட் கலரில் இருக்குங்க. யாருமே இல்லை சுற்றியும். இப்போ பாருங்கள், இந்த ரூம்லாம் ஓப்பன் இருக்கு. வாங்க உள்ளே போய் என்னதான் இருக்குன்னு பார்த்துடலாம். அங்கே லைட் எரியிற மாதிரி இருக்கு அந்த ரூமில். என்ன லைட்னே சத்தியமாக தெரியல, உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. பாருங்க, லைட் எரியுது. ரூமில் அப்புறம் வந்து பார்த்துக்கலாம். இங்கே வந்து இந்த மாடி, இது அன்றைக்கி அந்த காமிச்சல அந்த ரூம். அங்கே பாருங்க, யாரோ அங்கே நின்று பார்க்குறாங்க, தெரியுதா? சவுண்ட் கேட்டுச்சா? அவசரப்பட்டு தனியாக வந்துட்டோன்னு நினைக்கிறேன். இந்த காலேஜ் பற்றி ஒன்று கேள்விப்பட்ட, உண்மையானு தெரியல. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொல்கிறாங்க. ஸ்டூடெண்ட் ஸ்ட்ரென்த் இல்லாமல் காலேஜ் க்ளோஸ் பண்ணிட்டேன்னு சொல்கிறாங்க. காலேஜ் வந்துட்டு அடிச்சுட்டு செத்துட்டேன், அதனால வந்துட்டு இதாகிடுச்சின்னு சொல்கிறாங்க. பசங்கள்லாம் வந்துட்டு சண்டை போட்டுக்கிட்டு இறந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இது ஸ்கிரிப்டெல்லாம் கிடையவே கிடையாது. பார்த்து தெரியுது, ஒயிட் கலர் தெரியுது. காய்ஸ், அன்றைக்கி வரும்போது அதெல்லாம் இல்லவே இல்லை. நான் வீடியோ ஆஃப் பண்ணவே இல்லை, பார்த்துக்கோங்க. வந்ததுலேருந்து உள்ள
வீடியோ ஆஃப் பண்ணவே இல்லை. காலேஜில் என்னதான் இருக்குன்னு பார்த்தேன். ஒரு 2 டைம் பார்த்துட்டோம். அங்கே ஒயிட் கலர் நின்றுட்டு இருந்துச்சு. அப்புறம் சவுண்ட்லாம் கேட்டுச்சு. அதை வரும்போது பார்த்துக்கலாம். அது எக்ஸாக்டாக டைம் வந்து 12:10 ஆயிடுச்சு. இப்போது எனக்கு பார்த்த பிளட் இங்கே பாருங்கள் அப்படியே இருக்குது. ஹாய் சார், இன்றைக்கி வரும்போது இந்த ஓப்பனில் தானே இருந்துச்சு இந்த இது. இன்றைக்கி பாருங்கள் யாரோ க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இந்த விண்டோ ஓப்பனில் தான் இருந்துச்சு. இந்த வீடியோ போய் பார்த்தீங்கன்னா தெரியும். எனக்கு தெரிஞ்சு ஏதோ இருக்குது ஐஸ் இங்கே உள்ள. ஒரு 2 டைம்ஸ் பார்த்துட்டேன். அங்கே என்னமோ ஒயிட் கலரில் நின்றுட்டு இருந்துச்சு. இப்போ இந்த ரூமில் லைட் எரிஞ்சிட்டு இருந்துச்சு. லைட் எரிஞ்சு வாய்ப்பே இல்லை. ஏன்னா லைட் வந்துட்டு இல்லவே இல்லை இங்கே. காற்று வேறு பலமாக அடிக்குது. எனக்கு தனியாக போயிட்டுருக்கிறேன். மாஸ்க் போட்டு உள்ள சத்தியமாக ஸ்மெல் அடிக்குது. அன்றைக்கி வந்துட்டு ஒரு மாதிரி அலர்ஜி மாதிரி வந்துச்சு. அதனால தான் மாஸ்க் போட்டுருக்கேன். கொஞ்சம் சவுண்ட் கேட்டாவே பயமாக இருக்குது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு உள்ள எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல. பட் அங்கே ஆனால் ஒயிட் கலரில் தெரிஞ்சிச்சு. அது என்னென்னு எனக்கே சத்தியமாக தெரியல. நீங்கள் வீடியோ ஜூம் பண்ணி பாருங்கள். ஜூம் பண்ணி தான் காமிச்சிருக்கேன். எனக்கு வேறு பின்னாடிக்கு வந்து ஏதாச்சும் பிடிச்சிட்டு போயிருமோன்னு பயமாக இருக்குது. காய்ஸ், பேட்ஸ் பறந்து போகுது காய்ஸ் உள்ளேருந்து. உள்ளே போகலாமா? இங்கே பாருங்க பேட்ஸ். உள்ளே போகலாமா வேணாமா? நான் உங்களுக்காக போய் காட்டுறேன். இங்கே பாருங்க, உள்ளே ஃபுல்லாகவே பேட்ஸாக பறந்துட்டு இருக்குது. வீடியோவில் ஒன்று தெரியுதா? நான் ஃபோன் நெட் வந்தால் ஃபோன் நைட்டில் ஆகும். பேட்ஸ் தெரியுதா? பாருங்க, உள்ள ஃபுல்லாக பேட்ஸ் தான்.
எனக்கு ஒரு மாதிரியாக பயமாக வந்துருச்சு. போகிறதா நல்லதுன்னு நினைக்கிறேன். எனக்கு பின்னாடி யாரும் நடந்து வர மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. டபுள் ஃபுட் சவுண்ட் கேட்குது எனக்கு மட்டும். இதுதான் என்ட்ரன்ஸு. சவுண்டு நம்ம பின்னாடி கேட்டுச்சு. இது ஓடி வர மாதிரி சவுண்டு கேட்குது. எனக்கு தெரிஞ்சு எதுவுமே காணும். ஏன்னா 12 மணிக்கு தான் பேயெல்லாம் வரும்னு சொல்லிகிட்டு இருப்பாங்க. அதனால வந்தேன். பேயே காணும், ஒன்றையும் காணும். ஆனால் சவுண்ட் கேட்குதுப்பா. நாய் கத்துற மாதிரி யாரோ எனக்கு பின்னாடி நடந்து வர மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. என் கூட யாரோ நடந்து வர மாதிரி கூட ஃபீல் ஆகிட்டுருக்கு. ஒரு ஃபோன் என்னோடய ஐஃபோனில் ஒன்று எரியுது. கையில் கொண்டு வந்த ஃபோன் ஒன்று, அதில் வந்து 2 லைட் அதில் தெரியுதா. மூணாவது இன்னொரு லைட்டு தெரியுது பாருங்க. ஆனால் பயம்னு எதுவுமே தெரியாதுன்னு வீராப்பா பேசாமல் பாருங்கள். அவனை கொண்டு வந்து இங்கே ஒரு நாள் விட்டா என்னாலுமே தெரியாது. அந்த அளவுக்கு பயந்துருவாங்க. நான் வீடியோ கட்டும் பண்ணல, ஆஃபும் பண்ணல, அப்படியே தான் கொண்டு வந்துட்டுருக்கேன். ஒவ்வொரு ரூம்லேருந்து வெளியே வரும்போது எனக்கு ஒரு என்னென்னா, யாரோ வெளியே நிற்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. டக்குட்டு சடனாக பயமாக எனக்கு கொஞ்சம். கைஸ் அங்கே பாருங்க, இதை உட்காந்து தெரியா. அப்போ பார்த்து அந்த பைக்கு ஒரு மாதிரி இருக்குதுப்பா. பாருங்க, இந்த ஒயிட் கலர் என்னை ஃபாலோ பண்ணிட்டே வந்துட்டுருக்கு. நான் உள்ளே வரும்போதுலேருந்து இந்த ஒயிட் கலர் நான் அவளுக்கு காமிச்சிட்டே இருக்கேன். யாராச்சும் இருக்கீங்களா? இன்னும் ஓடுற மாதிரி சவுண்ட் கேட்டுச்சுல. இப்போ யாராச்சும் இருக்கீங்களா இங்க? ஏதாச்சும் உங்களுக்கு தேவைப்படுதா? ஏதாச்சும் ஹெல்ப் ஏதாச்சும் வேணுமா?
நான் எதுவும் பண்ண மாட்டேன், வாங்க ஏதாவது ஹெல்ப் வேணும்ண்ணா. தனியாக வந்துருக்கோம், ஓடுற மாதிரி வேறு சவுண்ட் கேட்டே இருக்கு, என்னன்னு தெரியல. பட் எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. நம்ம மாடிக்கு போய் பார்க்கலாம், மேலே ஏதாச்சும் இருக்கானே. காய்ஸ் கொஞ்சம் மட்டும் இங்கே பாருங்கள், தலைக்கு மேலேயே இருக்குது, பார்த்து போகணும். அன்றைக்கி நம்ம வரும்போது இந்த மணலெல்லாம் இல்லவே இல்லை தானே, இருந்துச்சா? நம்ம அன்றைக்கி வரும்போது இந்த மணல் இல்லை. இல்லை இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம அன்றைக்கி வந்தது அந்த இந்த இதில் வந்துருந்தோம். கைஸ், இந்த மாதிரிலாம் தனியாக யாரும் நைட்டில் எங்கேயும் போயிடாதீங்க. நான் வீட்டில் கூட சொல்லலை எங்கள் அம்மா கிட்ட. நான் வந்துட்டேன் வீட்டில், எங்கள் வீட்டில் திட்டுவாங்க. பெருசாக தான்ப்பா இருக்குது, எனக்கு அந்தளவுக்கு பயம் இல்லை. டைம் பார்த்தீங்கன்னா 12:30 ஆகிடுச்சு இப்போது. எனக்கு பெருசாக எதுவும் இருக்க மாதிரி தெரியல. பட் நான் ஓடுற சவுண்டு எல்லாமே கேட்டுட்டு இருந்துச்சு. மேலே பெருசாக எனக்கு எது இருக்க மாதிரி தெரியல. கீழே போகலாம். இல்லை பட் ஆனால் ஒயிட் கலர் உருவம் தெரிஞ்சிச்சு, ஓடுற மாதிரி என்ன தெரிஞ்சிச்சு. எனக்கு என் கூட யாரும் இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. பட் நான் யாருமே இல்லை. பாருங்கள், இந்த வீடியோவை பாருங்கள், யாராவது இருக்காங்கன்னு நீங்களே பாருங்கள். சுற்றியுமே காட்டுறேன், யாருமே இல்லை. சீரியஸாக எனக்கு எதுவுமே இருக்க மாதிரியே தெரியல. சரி நம்ம போகலாம் கைஸ், அவ்வளோதான். பாருங்க, என்னமோ தலை ஏதோ தெரிகிற மாதிரி இருக்கு. அங்கே யாராவது இருக்கீங்களா? யாராச்சும் அங்கே இருக்கீங்களா? என்னமோ சவுண்ட் கேட்குது. சவுண்ட் கேட்குது கைஸ். யாராவது இருக்கீங்களா?